உதயநிதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் அவரை எப்படி பார்த்திருக்கோம், அவர் சந்தானத்துக்கு ஹெல்பிங் ஒரு காமெடி நடிகராக பார்த்தவரை கட்சிக்குள்ள ஒரு தலைவராக ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த ஆனா மக்கள் ஆதரவு எங்கேயும் இல்லை. இதை விட யாரோ ஒருவர் குரல் கொடுக்க விஜயுடைய இணைவி துணைவின்னு அந்த திராவிட மாடல்ல சொன்னால் உங்களுக்கு உடனே எங்க தண்ணி வரணுமோ அங்க வரணும்னு சொல்லிட்டு நான் காவிரியை சொல்றேன்னு அந்த பல்ல காட்டி இழிச்சார் பாருங்க. அது கருணாநிதி தனமானது, அண்ணாதுரை தனமான அருவருப்பான செயல். கருணாநிதி டிக்கெட் வாங்காது வந்த பொழுது கழிப்பறையில் மறைந்தார்பாங்க. இவரும் 1.5 மணி நேரம் கழிப்பறையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சோ திமுக அதாவது என்னை தூக்கி கடலில் போட்டால் கட்டுமுறமாய் மிதப்பேன்னு சொன்னா போலீஸ்காரன் வந்து ஐயோ ஐயோன்னு அவர் எழுதாரு, இவர் கழிப்பறையில போய் போட்டுக்கிட்டாங்க. நான் கிறிஸ்தவர்னு இவரே சொல்லியிருக்கார். இவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி சிஎஸ்ஐ பிஷப் ஞானமுத்துடைய பேர். ஸோ கிறிஸ்தவர்கள்ல 2வது சந்தேகமே வேண்டாம். ஸோ அதனால இதே கருணாநிதி என்ன பண்ணார்னா, இந்திய எதிர்ப்போ இல்ல வேறொரு வழக்கில் நாங்கள் சட்டத்தை எரிக்கிறோம்னு போராட்டம் அறிவிச்ச உடனே, எம்ஜிஆர் கைது பண்ணுவேன்னு சொன்ன உடனே சட்ட நகல் எரிப்புன்னு வெள்ளை காகிதத்தை எரிச்ச உடனே கோர்ட்ல வந்து அழுதவங்க தான் கருணாநிதி, ஈவேரா, இந்த வகைரா. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு குரல் உங்ககிட்ட கேட்கணும் சார். எனக்கு அதுக்கான விளக்கம் வந்து சரியா தெரியல. அது யார் போட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய ரேஸுக்கு சொந்தமான ஒரு ஆக்டர் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு நடிகை போட்டிருந்தாங்க. அது வந்து கரெக்டா உதயநிதியை அரெஸ்ட் பண்ண அன்னைக்குதான் இந்த ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. அந்த குறளையும் அந்த குறளுக்கான விளக்கத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. திருக்குறள் புறங்கூறாமை அதிகாரம் 19 குறள் 183. புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். சாதல்னா செத்து போவது, அறம் கூறும் ஆக்கம்னா நீதி நூல்கள் தர்மசாஸ்திரங்கள் சொல்லும் புண்ணியம் கிடைக்கும். எதுக்கு? உன் முன்னால இல்லாத ஒரு ஆளை பற்றி தேவையற்ற விஷயங்களை பேசுவதை விட செத்து போவது தர்மசாஸ்திரங்கள் சொல்லும் புண்ணியத்தை தரும். அதுதான் எனக்கும் புரியல. அந்த குறளுடைய அர்த்தம் அறம்னா இந்த இடத்துல நீதி நூல்கள், ஆக்கம்னா புண்ணியம். நீ செத்து போறது அந்த நீதி. நீ யார் யாரை பத்தி அரசியல்ல உனக்கும் விஜய்க்கும் சண்டை, விஜயை பத்தி நீ கமெண்ட் அடி. அதுல இல்லாத ஒரு நடிகை ஆபாசமாக பேசுறதை விட இறந்து போவது புண்ணியம் தருமான விஷயம் அப்படின்னு எனக்கு புரியுது. அப்படின்னா உதயநிதி தான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. 50 கோடியில வீடு வாங்கி கொடுத்திருக்காரு, 250 கோடியில கார் ரேஸ் நடத்திருக்காரு. கார் ரேஸ் நம்ம மக்கள் வரி பணத்தில் ஃபார்முலா 4 ரேஸ் நடத்தினாரு. அந்த ரேஸையும் முடிக்க முடியாம கடைசியில லாஸ்ட் பிரேக் முடியாம முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துல இருந்து இருங்காட்டுக்கோட்டையில் நடக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட 250 கோடி நம்ம வரிப்பணத்துல இருந்து வேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாரும் பார்த்தது. பட் அவங்க ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, அவங்க ஃபார்முலா ட்ரெஸ் போட்டுட்டு ஓட்டுற மாதிரி போட்டோஸ் நான் பார்த்திருக்கேன். பட் அவங்களுக்காக நடத்தினாங்கன்னு இல்ல, அவங்களுக்கு துபாயில வாங்கி கொடுத்ததாக ஒரே ஒரு யூடியூபர் 90% போய் 10% உண்மை சொல்பவர் பேசினார். பட் இப்ப இவங்க இந்த நேரத்தில் இந்த ட்வீட் போட்டால், சரி அரசியல் நீங்களும் நானே இருக்கேன், என்னை பத்தி நீங்க ஏதாவது சொல்லலாம், தப்பா பேசுனீங்க ரைட்டா பேசுனீங்கன்னு. அரசியல்ல இல்லாம எனக்கு எங்க அம்மா யாருன்னே தெரியாது, நீங்க அவங்கள பத்தி பேசினால் அந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுக்கு பேர் தான் புறங்கூறாமை. அந்த அதிகாரமே நான் எதிர்பார்த்தது சொல்லுக சொல்லிச் பயனுடைய சொல்லற்கு சொல்லி பயனில்லா சொல், பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனில் மக்கட்பதர் எனில், அல்லது யாகாவாராயினும் நாங்க இதெல்லாம் போட்டிருந்தா சைலண்டா இருந்தாவது அர்த்தமா இருக்கும். ஆனால் செத்து போவது நலம்னா இது என்னன்னு நமக்கு புரியல. சோ இது பிரிஞ்சிட்டாங்களா இல்ல என்னன்னு யார குறிக்க பாக்குறாங்க என்னன்னு நமக்கு புரியல. பட் இந்த குறளுடைய பொருள் தேவையில்லாமல் உன்னோடு மோதாதவர்களை பற்றி பேசுவதை விட செத்து போவது நல்லதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆனா இதுல இன்னொன்னையும் நான் கேட்கணும் சார். ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து கைது செய்த அன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து ஜோகோ கம்பெனியினுடைய தலைவர் நிறுவனர் வந்து ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு. அந்த சனாதனத்தை பற்றி, சனாதனம் அப்படிங்கிறது திருக்குறளில் இருந்து வந்ததுதான். அந்த சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசுவது வந்து கர்மா தான் வந்து அதற்கான அந்த ஊழ்வினை அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுவும் வந்து இவருக்காக தான் போட்டிருப்பாரோ?
ஏன்னா சனாதனத்தை பற்றி பேசின ஒரு சனாதனம் என்றால் சனாதனம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நிரந்தரமானதுங்கிற பொருள், வேற எதுவும் கிடையாது. அர்த்தம் என்றும் மாறாதது. திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்லி இருக்காருன்னா, பற்றற்ற கண்ணே பற்றருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து வாழ்றது நிலையற்ற தன்மை. நிலையான தன்மை என்பது இறைவன் திருவடியை பற்றி கொண்டு வாழ்தல். இதற்கு செல்லும் வழிக்கு வேறு சனாதன தர்மம். ஏன்னா அவரை தான் மிக தெளிவாக கல்வி கற்பதன் பயனே இறைவன் திருவடியை பற்றி கொள்வதற்கா கற்றதனால் ஆய பயனுன்கள் வாலறிவன் நற்றாற்ற. இதுக்கும் தாண்டி கற்று ஈண்டு மெய்ப்பொருள் காணா மற்ற ஈண்டு வாரா நெறி. சோ மீண்டும் பிறக்காமல் இருக்கும் நெறிங்கிறது தான் சனாதன தர்மம். திருக்குறள் முழுக்க அதைத்தான் சொல்லுது. சோ இவர் அந்த விஷயத்து வழக்குக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வெளியில 10 ஸ்டேட்ல போட்டிருக்காங்க, போன ஆட்சி போடவில்லை. சோ அது ஒரு பக்கம். பட் இந்த பேச்சிற்கு இவரை கைது செய்யணும்னு முத நாள் சாயந்தரம் 7 மணில இருந்து ராத்திரி வரைக்கும் போயிட்டு கடைசியில சொதப்பி வச்சு இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேருக்கும் ஆனா கெயின் இருக்கு. அதாவது போன வாரம் வரைக்கும் நீங்க பேப்பரை பார்த்தால் ஆளும் கட்சியை விட அந்த கட்சியில இருக்கிற உதிரி சில்லறைகள் உங்களுக்கு நாங்க கூட்டணியில இருக்கோம், இல்ல இதை எதிர்க்கிறோம் அதை எதிர்க்கிறோம்னு அவங்க பேட்டியெல்லாம் முதல் பக்கத்தில் வந்து கொண்டிருந்தது. இப்ப விஜய் உதயநிதினு வந்துச்சு. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் அவரை எப்படி பார்த்திருக்கோம், அவர் சந்தானத்துக்கு ஹெல்பிங் ஒரு காமெடி நடிகராக பார்த்தவரை கட்சிக்குள்ள ஒரு தலைவராக ஒசுத்தி இருக்காங்க. சோ அவருக்கு ஆனா மக்கள் ஆதரவு எங்கேயும் இல்லை. இதை விட திமுகவிற்கு ஒரு பெரிய விஷயம் நடக்காது. பெரிய அளவுல டிரான்ஸ்போர்ட் பாதிச்சோ எதுவுமே நடக்கல. ஏதோ அவர் வண்டிக்கு முன்னாடி அங்கங்க படுத்தா மாதிரி நம்ம யூடியூப் சேனல்கள் ஓட்டியதே தவிர பெரிய அளவுல மக்கள் அதுக்கு ஆதரவோ எதிர்ப்போ தரல. ஒரு தேவையில்லாமல் அதுவும் என்ன, அவர் பேசுறப்பவே யாரோ ஒருவர் குரல் கொடுக்க விஜயுடைய இணைவி துணைவின்னு அந்த திராவிட மாடல்ல சொன்னால் உங்களுக்கு உடனே அங்க எங்க தண்ணி வரணுமோ அங்க வரணும்னு சொல்லிட்டு நான் காவிரியை சொல்றேன்னு அந்த பல்ல காட்டி இழிச்சார் பாருங்க. அது கருணாநிதி தனமானது, அண்ணாதுரை தனமான அருவருப்பான செயல். சோ அவர் அந்த அர்த்தத்துலதான் பேசினார்னு மக்களுக்கு புரியாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் காவிரியை சொன்னேன்னு அது கோர்ட்ல தப்பிக்கலாங்கிறதுக்காக. சரி, கோர்ட்ல இது நிக்காது. ஆனால் பேசியது கீழ்த்தரமானது. அண்ணாதுரை என்னது, நேரு திருமணம் மனைவி இல்லாதவர், இவர் கணவனை இழந்தவர், இவங்க 2 பேரும் தனி அறையில் என்ன பேசுவார்னு அண்ணாதுரை பேசியிருக்கிறார். சட்டசபைக்குள்ள தன்னை எதிர்த்து கேள்வி கேட்ட காங்கிரஸ் தலைவி டி என் அனந்தநாயகிய திராவிட நாட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லி கொலை முயற்சி வரை போய் கல்லால் அடித்து நெற்றியில் ரத்தம் வந்த போது இது மாதவிடாய் ரத்தம் நெத்தியில வந்துருச்சா அப்படின்னு அருவருப்பாக பேசியவர் கருணாநிதி. சோ இவங்களுடைய ஆபாசங்கள் என்பது அதே மாதிரி இன்னொன்னு பேசுற ஆளு செயலும் செய்வான். கண்ணுக்கு முன்னாடி தெரியறதா ஒண்ணு. ஏன்னா அதே அண்ணாதுரை ஒரு நடிகையோடு தொடர்பு இருந்தப்ப நான் முற்றும் துணிந்த முனிவர் இல்லைன்னு அவளையும் அந்த நடிகையும் சேர்த்து இழிவு செய்யும். கருணாநிதி ஒரு இந்த வீட்டுக்கு போயிட்டு பணம் கொடுக்காம வந்தாருன்னு சொல்லப்படும். சோ இதுல இன்னொன்னு பொருத்தம் என்னன்னு பார்த்தால், கருணாநிதி டிக்கெட் வாங்காது வந்த பொழுது கழிப்பறையில் மறைந்தாருப்பாங்க. இவரும் 1.5 மணி நேரம் கழிப்பறையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சோ திமுக அதாவது என்னை தூக்கி கடலில் போட்டால் கட்டுமுறமாய் மிதப்பேன்னு சொன்னா போலீஸ்காரன் ஐயோ ஐயோன்னு அவர் எழுதாரு, இவர் கழிப்பறையில போய் போத்துக்கிட்டார். சரி, நீங்க பதவியில இருந்தவங்க சார் உங்களை விசாரணை கூப்பிடுறோம்னு வர்ற போலீஸ் கண்டிப்பாக மேலிடத்து ஆர்டர் இல்லாம வந்திருக்க மாட்டாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்து எத்தனை பேர் மீதுல நீங்க இதை பண்ணிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு கூகுள எடுத்து நீங்க ஒண்ணு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊழலின் தந்தை கிங் ஆஃப் கரப்ஷன் தேடினீங்கன்னா உடனடியாக அவங்க தாத்தா பேர் வருது. அந்த பெயரில் ஒரு வீடியோவை மாரிதாஸ் போட்ட பொழுது அவருக்கு ஏத்தாப்புல இவர் மான நஷ்ட வழக்கு போட்டார். ஆனால் 14 முறை கோர்ட்டுக்கு இவரும் வரவில்லை, இவருடைய வழக்கறிஞரும் வராமல் வழக்கு தள்ளுபடியானது. அப்போ இவர் நீதிமன்றத்தை அவமதித்து போகாமல் இவருக்காக நீதிபதி டைம் ஒதுக்கி வெயிட் பண்ணுவாரு. மாரிதாஸ் மதுரையிலயோ எங்க இருந்தாலும் கோர்ட்டுக்கு அவரும் வக்கீலும் வந்தார். இவர் வக்கீல கூட அனுப்பல. சோ இவர்கள் எல்லாம் பதவியில் நிற்கவே கூடாதுன்னு பண்ணோம். 14 முறை கோர்ட்டுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணி இருக்க. நீ போட்ட கேஸ்ல இதே மாதிரி இவருக்காக மான் வேட்டை செய்து மான்கறி அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி திருப்பூரூர் முன்னாள் எம்எல்ஏ வீட்டுல நாட்டு துப்பாக்கிகள் எல்லாம் பிடிபட்டு அவர் அங்க வேட்டையை நடத்துவார்னு ஒரு சேனல்ல பேசப்பட அந்த சேனலுக்கு ஏதாப்புல போட்ட வழக்கு அண்டர்ஹேண்ட் டீலிங்ல முடிச்சுக்கிட்டார், அவுட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டார். சோ இவர் நீதிமன்றத்தை மதித்ததில்லை. நீங்க சொன்ன சனாதன வழக்கில் நான் அவருக்கு சார்பாக அவருடைய அபிடவிட்னு சொல்லி
இணையத்தில் சேகர் ரிப்போர்ட்டர், பெரும்பாலான யூடியூப் சேனல்கள் பத்திரிகைகளுக்கு கோர்ட் விஷயத்தை சொல்பவர் சேகர் ரிப்போர்ட்டர். அவர் போட்ட அபிடவிட்படி நாங்கள் ஈவே ராமசாமியார் வழியில் வந்தவர்கள், அந்த கொள்கையினால் வெற்றி பெற்றதுனால எங்களுக்கு இது உரிமை இருக்குன்னு. ஐயா, நீ பதவி பிரமாணம் எடுக்கிறப்பயே நாங்கள் இந்திய அரசியலமைப்பின் பால் முழு நம்பிக்கை கொண்டு அனைவரையும் சமமாக பார்ப்பேன். சோ இது நான் கிறிஸ்தவர்னு இவரே சொல்லியிருக்கார். இவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி சிஎஸ்ஐ பிஷப் ஞானமுத்துவுடைய பேத்தி. சோ கிறிஸ்தவர்கள்ல இரண்டாவது சந்தேகமே வேண்டாம். சோ அதனால இப்படிப்பட்டவர் இது பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. பட் இது மாதிரி அவதூறுகளுக்கு கைது என்பது நான் ஏற்றுக்கொள்ளாது. ஆனா விசாரணைக்கு அழைப்பதோ அவர் பேசக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரைண்ட் வாங்கிட்டு 15 நாளைக்குள்ள தண்டனை வாங்கி தரணும். ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு ஸ்டாலின் சார் என்ன சொல்றோம், முன்னாள் எம்எல்ஏங்கிறோம். ஒரு 3 மாசம் வரைக்கும் சிஎம் சார் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு முன்னாள் எம்எல்ஏ ஆனார். சோ அதே நிலை. ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா 2021 தேர்தலுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல், அப்புறம் அவர் ஆங்கிலத்தில் மிக அற்புதமாக கமிஷன் கரப்ஷன், நான் வந்தால் அத்தனை பணத்தையும் மீட்பேன், சர்வாதிகாரியாக தடுப்பேன், தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லா மணிகளையும் பிடித்து மணியை ரெக்கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார். எதுவும் பண்ணல. மக்கள் விஜய் பாஷையில சொன்னால் கொத்து பரோட்டா போட்டாங்க. அதே மக்கள் நீங்கள் இதே மாதிரி வெறும் வழக்கு போட்டால் மீண்டும் அதே முடிவை எடுப்பாங்க. சோ விஜய் சரியாக செய்யும். இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில மார்க்கண்டேயனுடைய மகன் அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அப்பா என்னது சட்டசபையில இருக்கிறவங்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, அப்பா செங்கல்பட்டு கோர்ட்ல அப்பாவை பசங்க தேடுறாங்க, மனைவி புருஷனை தேடுறாரு அப்படின்னு. ஆனா இந்த வழக்கு அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த கேஸுக்கு எல்லாருமே ரசிகர்கள்ல இருந்து எல்லாருமே கொண்டாடி தீக்குறாங்க. இதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கடா முத்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை. இல்லம்மா, இது 3ஆம் தர அரசியல். 2 பக்கம் விஜயும் அதை தவிர்த்திருக்கலாம். அதாவது நான் ஜெயிச்சுட்டேன், அவர் தோத்துட்டாருன்னு காட்டுறதுக்காக அப்பா எங்கன்னு தேடினா. இதுக்கும் காரணம், அதாவது அம்மாங்கிறது யார வேணாலும் அழைக்கலாம். நமக்கு உதவி செய்த எந்த பெண்ணையும் சகோதரி அல்லது அக்கா அல்ல அம்மான்னு சொல்லலாம். ஆனால் அப்பா என்றால் அதற்கு பயாலஜிக்கல் மீனிங் எல்லாம் உண்டு. சோ ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி கும்பலை வேசி மகன்கள்னு வச்சார். நான் டீசெண்டா சொல்றேன், அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜ் இன்னும் ஆபாசமா இருக்கு. அதற்கு அண்ணாதுரை கேட்டப்ப அதனாலதான் நாங்க தந்தைன்னு அவரை அழைக்கிறோம் அப்படின்னாரு. அப்ப இவங்க அம்மாவையும் அவங்களே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. சோ இந்த அப்பான்னு யாரும் யாரையும் சொல்லிக்க மாட்டாங்க. சோ அவங்க ஜெயலலிதா சில விஷயங்களில் அற்புதமான சில செயல்பாடுகள் செய்தார்கள். அதாவது பெண் குழந்தை பிறந்தால் கொலை செய்வதுன்னு ஒரு சில ஊர்களில் நடந்துச்சு. தர்மபுரி அல்லது திண்டுக்கல் இந்த பகுதியில் நடந்தப்ப தொட்டில் குழந்தை திட்டம்னு போட்டு நீங்க அதுல போட்டுட்டு போனா அரசாங்கம் வளர்க்கும் அப்படின்னு பண்ணாங்க. அதன் பிறகு +2 10th முடிச்ச உடனே மாணவிகள் இல்ல வயசுக்கு வந்துட்டாலே காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. வேற பக்கத்து ஊருக்கு ஹைஸ்கூல் வரைக்கும் கிராமத்துல இருக்கும், 8வது இல்ல ஹைஸ்கூல் வரைக்கும். அதுக்கப்புறம் +2னா பக்கத்து ஊருக்கு போகணும்னா பஸ்ஸை பிடிச்சிட்டு பெண் தனியா பெண்ணை அனுப்ப மாட்டேன், சைக்கிள் கொடுத்தாங்க. சோ அதை முடிச்சு இன்னைக்கு படிச்சு வந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக அம்மா உணவு திட்டம், கேன்டீன் திட்டம், குடிநீர். இன்னைக்கு தாவேக்கா இன்றைக்கு அதை 10 ரூபாய்க்கு பாட்டில் இன்னைக்கு போட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் அவங்க அதை நிஜமாகவே ஒரு இதோட செஞ்சவங்க. சோ அதனால அம்மாங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு சோறு கிடைச்சாலே போடுபவளே அன்னலட்சுமின்னு சொல்றவங்க. சோ ஆனா இவரா என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால் வந்த விளைவு. பட் விஜய் இதை தவிர்த்திருக்கிறது நல்லது. பட் விஜய் ஜென்சின்னு சொல்லி 3ஆம் தர அரசியல் 3ஆம் தர வார்த்தைகளை பேசுபவர் தான். நச்சன்னு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கொத்து பரோட்டா போடுறது, அப்படிங்கப்புறம் இந்த கை காட்டுறது, இதெல்லாம் 3ஆம் தரம். வினை விதித்தால் வினை அறுப்பாங்கிற மாதிரி 2 பக்கமும் தப்பு. பட் இதை தாண்டி உதயநிதி கீழ்த்தரமாக அருவருப்பாக ஆபாசமாக பேசியதை அன்னைக்கு டிஸ்கஷன்ல எடுத்துக்கிட்ட இந்தியா டுடே மீதும் என்டிடிவி மேல 100 கோடிக்கு ஃபைன் போட்டிருக்காரு. அன்னைக்கு காலையில தான் வில்சன் கருத்துரிமை பற்றி பேசிட்டு இந்த கைது தப்புன்னு பேசினவங்க இப்ப அவங்க கருத்துரிமையை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. வழக்குகளில் முக்கியமாக பார்க்கிறது ரிப்பீட் அஃபெண்டர். ஒரு முறை தப்பா பேசிட்டா மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் இவர் ஏற்கனவே சனாதன வழக்கில் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வழக்கை சந்திப்பவர். இன்னும் சொல்ல போனால் 1 லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீன்ல பெங்களூர் கோர்ட்ல கொடுத்ததுதான் நீங்க வெளியிலே இருக்க ஜாமீன். இந்த வழக்க வாபஸ் வாங்கிட்டா கூட மார்க்கெட்டிங் பையன் திரும்ப அதே தானே சார் சொல்றாரு.
இல்ல நாங்க தான் வரேன். இல்ல அந்த அந்த சொல்லாடல் தப்பு. அதான் எலும்பை எடுப்பேன்னு சொன்ன சொல்லாடல் தப்பு என்ற மாதிரி செய்வேன். சட்டமன்றத்துல பார்த்து அறுப்பு விட்டுருங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இவங்க எல்லாருமே ஏமா இதெல்லாம் இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிக்கிறோம். ஈவே ராமசாமியார்னு ஒருத்தர் இருக்காரு. 1929 பகத்சிங் எழுதிய சுயசரிதை புக்கை தமிழில் நான் ஏன் நாத்திகன் ஏதோ மொழிபெயர்த்தது ஜீவா அவர்கள், கம்யூனிஸ்ட் ஜீவா. அதை அன்றைக்கு குடியரசு பதிப்பகத்தில் வெளியிட்ட போது அது ஆங்கில புத்தகமே தடை செய்யப்பட்ட புத்தகம், இதை வெளியிட்டீங்களேன்னு சொல்லி கைது பண்றாங்க ஜீவாவை. அப்பொழுது ஈவேரா ஐயா எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேரு அப்படிங்கிறார். ஜீவா நான் ஜெயிலே இருக்கேன், ஆனால் அந்த குடியரசு பத்திரிகையுடைய பதிப்பாசிரியர் ஈவேராவுடைய அண்ணன். அதனால அவர் அதுக்கும் ஜீவா சொல்றார், வேண்டுமென்றால் பெரிய ஈரோட்டுக்காரர் மன்னிப்பு கேட்டு வெளில போட்டு நான் சந்திக்கிறேன்னால் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவேரா லெட்டர் எழுதி நான் இதற்கு பொறுப்பேற்கிறேன்னு கட்டுரையும் எழுதியிருக்கார். அதன் பிறகு பிள்ளையார் சிலை உடைப்பு வழக்கில் நான் பிள்ளையார உடைக்கல, இது கடையில வித்த மண்பொம்மையை உடைச்சேன்னாரு. இதே கருணாநிதி என்ன பண்ணார்னா இந்திய எதிர்ப்போ இல்ல வேறொரு வழக்கில் நாங்கள் சட்டத்தை எரிக்கிறோம்னு போராட்டம் அறிவிச்ச உடனே எம்ஜிஆர் கைது பண்ணுவேன்னு சொன்ன உடனே சட்ட நகல் எரிப்புன்னு வெள்ளை காகிதத்தை எரிச்ச உடனே கோர்ட்ல அழுதவங்க தான் கருணாநிதி, ஈவேரா, இந்த வகையராக்கள். சோ இவங்க வழக்கு கைதுன்னா உடனே அழுதுருவாங்க. செந்தில் பாலாஜி பேண்டை ஈரம் பண்ணது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க. கருணாநிதி கைது பண்ணால் ஐயோ ஐயோ கொல்றாங்களேன்னு டப்பிங் வாய்ஸ் விட்டதையும் பாத்திருக்கீங்க. இல்ல செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் 2 பேரும் இப்ப நாங்கள் இப்பொழுது விவாகரத்து கோரி அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வருது. நமக்கு வருகின்ற தகவல் இப்ப அவர் பதவியில இருக்கிறதுனால் அவங்களும் கூட இருக்கிறதா நல்லது. ஜேசன் சஞ்சய் என்னுடைய படத்திற்கு முதல் ஹீரோவாக நான் அப்பாவை தான் நினைப்பேன்னு சொன்னார். சோ இதை தாண்டி நமக்கு வந்த தகவல்கள் திரு விஜய் கடந்த பல வருடங்களாக சம்பாதித்தது. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வாங்கும் சம்பளத்தில் 1/3 அல்லது 50% தான் வெள்ளையாக இருக்கும், மீதமெல்லாம் கேஷாக வாங்குவாங்க. அதை இன்வெஸ்ட் பண்றது இடத்துல போடுவாங்க. சோ அப்படி போடப்பட்ட சிலதில் இது சங்கீதா உறவினர் பேரிலும் இருந்ததான். இப்ப டைவர்ஸ் என்றால் அலிமோனி என்று கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு சொத்து கேட்ட பொழுது அந்த சொத்து என்ன என்று நெகோசியேஷன் வர அது ஏதோ செட்டில்மெண்ட் வந்துடுச்சு. சோ இப்பொழுது பிரியாமல் சட்டப்படியாக கணவன் மனைவிங்க, அவர் பாதி நாள் லண்டன்ல தான் இருக்காரு. சோ அதனால இப்பொழுதைக்கு பிரிவு இல்லைங்கிறாங்க. சோ இது முழுக்க முழுக்க சொத்து பிரச்சனை. வெற்றி பெற்ற முதல் சொல்லிக் கொள்வதில் பெருமைன்னு அவங்க விட்டு கொடுத்ததாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் போன முறை அவர் முகாமுத்து குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்ற ரீதியில் அந்த வழக்கை போட சொன்னதே உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம் என்பதாகவும் சொல்லப்பட்டது. சோ இப்ப அங்க பவர் இருந்தவங்க சொன்னதுனால போட்டாங்க. இப்ப இவருக்கே பவர் இருந்தவொன்னா வாபஸ் வாங்கிட்டாங்க. இதற்கு நடுவில் சில பண விஷயங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கண்டிப்பா சார். இன்னைக்கு இன்னொரு விஷயம் பரபரப்பான ஒரு சூழல்ல நீங்களே அதை எடுத்து போஸ்ட் போட்டிருந்தீங்க. இந்த ஜூவில வெளியிட்டு இருந்தது, வசூல் வேட்டையில் தாது அமைச்சரின் தந்தை. தாது அப்படிங்கும் பொழுது நம்ம கனிம வளத்துறை அமைச்சராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் நான் இந்த கேள்வி வைக்கிறேன். ஆனா நீங்க தான் அதுக்கான விளக்கம் சொல்லணும். ஜூவில வெளியிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வசூல் வேட்டையில இல்லமா ரொம்ப தெளிவாக அது நடந்துட்டு இருக்கு. திரு பிரபு அவர்கள் சிவகங்கை காரைக்கால் தொகுதியில் வெற்றி பெற்ற டாக்டர் பிரபு அவர் கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் 5300 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என இது பீச் சாண்ட் வழக்கில் சிக்கியுள்ள விவி மினரல்ஸ் உடைய வைகுண்டராஜன் மகனை சந்தித்தார்னு அதற்கு திட்டப்பட்டார்னு வந்தது. ஆனால் அதன் பிறகு அவரையே திரு விஜயும் சந்தித்தார்னு இன்னொரு செய்தியும் வந்தது. பட் இவர் உள்ளூரில் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர், இவருடைய தந்தை துரை கருணாநிதி, அவர் வசூலை செய்கிறார்னு உள்ளூர்லன்னு வந்தது. அப்பா பேரு துரை கருணாநிதி. என்ன பேருப்பா இல்ல அது நமக்கு இது பண்ண முடியாது. சோ அவர் வாங்கிக்கிறார்னு பல நேற்றுக்கு வந்திருக்கிற இதுல ஜூவில பல பேரை பத்தி சொன்னதுல இது ஒண்ணு. பட் இது ஒரு மாதமாக இது வந்துட்டு இருக்கு. பல அமைச்சர்கள் துறையை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு ரெக்வெஸ்ட் வச்சதாக சொல்லப்படுது. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா, 7 அமைச்சர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்கன்னா, அதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 4 கோடியில நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வீடு வாங்கியிருக்காங்க. இல்லம்மா நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க எடுத்துக்கிட்டால் 2 மாசத்துலயா எனக்கு வந்த தகவல் கில்லியாக ஒருவர்
அவர் பதவி ஏற்ற 2ஆம் நாள் அவருடைய வீட்டில் 40 லட்சத்துக்கு ஒரு சொகுசு கார் வந்தது. 3ஆம் நாள் அந்த காரில் இருந்த டொயோட்டா என்ற பெயர் அல்லது அந்த பிராண்டை, இனோவாங்கிற பிராண்டை எடுத்துட்டு கில்லின்னு போட்டுக்கிட்டாராம். போதைன்னு சொல்லி சொல்லப்பட்டது. அவர் குழந்தைக்கு மருந்து. சோ அந்த அவர் அடுத்த ஜெயித்த 2ஆம் நாள் மந்திரியா இருந்தல, எம்எல்ஏவாக 2வது நாள் அவர் வீட்டில் 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வந்தது. இவருடைய விஜயுடைய நண்பரும் நடிகருமான தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் 2.5 கோடி ரூபாய்க்கு டிஃபெண்டர் கார் வந்துள்ளது அப்படின்னும் 100 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு டீல் விஷயமாக அவர் முடித்து கொடுப்பதற்கு இவருக்கு அட்வான்ஸ். தொழில்துறை, அதாவது தூத்துக்குடியில வியட்நாமை சேர்ந்த நிறுவனம், ஈவி நிறுவனம் இருக்கிறது, வின்ஃபாஸ்ட். அந்த கம்பெனி 15,000 கோடி போடுறேன்னு ஒரு 4,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ 4-5 ஷோரூம் வந்தது தாண்டி ஒன்னும் ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி தெரியல. பட் அடுத்த நிலையில ஏதாவது இது வேணும்னு 100 கோடி ரூபாய் வரை ஸ்வீட் பாக்ஸ்களுக்கு 100 ஸ்வீட் பாக்ஸ்கள் வரை தொழில்துறை அமைச்சர் மூலமாக தனக்கு வேண்டியதை சாதிக்க இன்ட்ரோடியூஸ் செய்து வைப்பதற்காக இவருக்கு டிஃபெண்டர் கார் கொடுக்கப்பட்டதெல்லாம் வருது. சோ ஒவ்வொருவருக்கும் வருது. இதெல்லாம் விட்டுருங்கம்மா, இன்னைக்கு ஒரு IAS அதிகாரி துறை மாற்றி ஆவண காப்பகத்திற்கு போட்டிருக்காங்க. அவரை பத்தி ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு செய்தி வந்தது. ஜி பிரகாஷ்னு சொல்லி ஒளிமயமான ஒரு IAS அதிகாரி பாலவாக்கத்தில், அவரு ஒரு வீடு 5,500 ஸ்கொயர் ஃபீட்டா, நம்ம ஆபீஸ் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. மொத்த ஒரு 15 வீட்டுக்கு ஏற்கனவே ஒரு சர்ச்சையான ஒரு பெயர் தானே சார் அது. இல்ல, பிரகாஷ்ங்கிறது நமக்கு தெரியாது, ஒளிமயமானம் தான் இருந்தது. அதன் பிறகு நான் விசாரித்ததில் அவரு CMDAல ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் ஹேஷியம்னு வரும், நீங்க கொஞ்சம் ஒரு பேரை மாத்திக்கங்க. அந்த நிறுவனம் ஒரு 3 ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் கோயம்பேட்ல உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் 2 பெரிய பிளாக் கட்டியாச்சு. ஆனால் அந்த நிலத்தின் ஊடே கோயில் நிலம் இருப்பது என்பதால் அதற்கு டிரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்காம இருந்தாங்க. அதற்கு மாற்று நிலம் கொடுத்து இதை ரெகுலரைஸ் பண்ணுவதற்கு கையெழுத்து போட்டாராம். அதே போல அதே நிறுவனம் உங்களுக்கு இதுல நந்தனத்துல அடையார் பார்க் ஹோட்டலை வாங்கி டெவலப் பண்றாங்க. அதுக்கு அடிஷனல் ஃப்ளோர்ஸ் கிட்டத்தட்ட 30 ஸ்வீட் பாக்ஸ்கள் ஒரே நாளில் கையெழுத்து போட்டார்னு அவர் அங்கிருந்து வேறொரு துறை மாற்றப்பட்டு CMDAல இருந்து நேற்றைய தினம் ஒண்ணுமே இல்லாதபடி ஆவண காப்பகத்துக்கு மாற்றியிருக்காங்க. இதே மாதிரி திரு ஸ்டாலினுடைய PAவாக இருந்த தினேஷ், இவருடைய ஆடிட்டர், விஜயுடைய ஆடிட்டர் எனப்படும் மயிலாப்பூர் MLAவாக இருக்கும் அமைச்சர்கிட்ட சிவில் சப்ளைஸ், நம்ம ரேஷன் அரிசி வாங்குற துறையில ஒரு 3% ஒரு 30 கோடி வாங்கியதால் அவரும் துறை மாற்றப்பட்டார் அப்படின்னு வருது. இப்பதான் விஜய் கிரிப் எடுக்கிறார். பட் அமைச்சர்கள் எவ்வளவு வாங்கினதாக வருதோ அதே அளவுக்கு அதிகாரிகளும் வாங்கியதாக வருகிறது. ஆனால் தற்போது டாஸ்மாக்ல போட்டிருக்கிற அந்த FIRல் ஒரு IAS அதிகாரி பேர் மிக தெளிவாக வந்திருக்கிறது. அதை அந்த இவரும் நம்ம ரொம்ப அழகா கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த FIR, ஏன்னா பக்கம் பக்கமா நான் ஞாபகத்துல சொல்லுவேன், திரு கரப்பூர் ஜெயராமன் அதை சொல்லி அதுல எப்படியெல்லாம் அந்த இது டிரான்சாக்சன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய வருத்தம் என்னன்னா, டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் அபிஷியல் கணக்குல வருது 48,000 கோடி. ஆனால் கணக்கில் வராமல் சில தனியார் பாக்கெட்டுகள், சில தனியார்னா முதல் குடும்பம் முதல் அமைச்சர்கள், பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் போவது 2-3% ஆஃப் GDPனால் எனிவேர் பிட்வீன் 60,000 இருந்து 90,000 கோடி. அது கொஞ்சம் எக்ஸாகரேட்டட்னே வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 20,000 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட, நேத்தைக்கிட்ட இந்த பட்ஜெட்ல டாஸ்மாக்ல இருந்து 5,000 கோடி அதிகமாகலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு 20 ரூபா பாட்டிலுக்கு சுற்றுச்சூழல் வரின்னு தான் போட்டிருக்காங்க. திருப்பி வரியை ஏத்தி தான் புடுங்குறீங்களே தவிர அந்த லீக்கேஜ் தடுக்கிறதுக்கு எதுவும் ஸ்டெப் எடுப்பதாக தெரியவில்லை. அதே மாதிரி நீங்க சொன்ன கனிம வளத்துறையில் அரசாங்கத்திற்கு 2022 வாக்குகளில் ஆண்டிற்கு ஒரு 100 கோடி ரூபாய் வராத விஷயத்துல ED ஒரு கேஸ் போட்டு அதன் பிறகு எங்களை போன்றவர்கள் பேசி இப்ப 4,000 கோடி போன வருஷம் கட்டியிருக்காங்க. ஆனால் ஆண்டுக்கு 40,000 இருந்து 50,000 கோடி ரூபாய் தனியார் பாக்கெட்டுக்கு போகுது. இதையெல்லாம் பிளாக் பண்ணாம பட்ஜெட்ல எதுவுமே இல்லாமல், உதாரணமாக அரசு ஊழியர்கள் ஓய்வு ஊதியத்திற்கு 14,000 கோடி ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கல. ஆனால் பற்றாக்குறையும் அதிகமாகிறது, கடன் வாங்குறதும் 1,74,000 கோடி கடன் வாங்குகிறார்கள்.
சோ விஜய் ஆட்சி பேச்சு நல்லா இருக்கு. சில துறைகளில் லஞ்சம் குறைந்ததாக தாசில்தார் ஆபீஸ்லயோ ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனா முன்ன அளவுக்கு டிமாண்ட் பண்றதுல கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க. 10க்கு 9 பேர் கொடுக்கறாங்க, 1-2 பேர் கொடுக்காம போனாலும் கேட்கலன்றாங்க. இதை இன்னும் கட்டுப்படுத்தி விஜய் சொன்னதை செய்தால் நல்லா இருக்கு. நேற்று கூட ஒரு 2 துறையில, ஒரு துறையில 3%, ஒரு துறையில 10% ரகுபதி சொன்ன போது ஆதாரம் இல்லை, எங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு போட்டிருக்காருன்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் இவர் சொன்னார். அதனால இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சோ நான் சர்வாதிகாரியாக இருப்பேன், லஞ்சம் வாங்குவவர்களை விடமாட்டேன்னு சொன்ன ஸ்டாலின் 4 லட்சம் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார். நேற்றைய பட்ஜெட் படி பார்த்தால் இந்த 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டியிருக்கும் இதே ஸ்டெப்ல போனா. சோ இத விட்டு பிடிப்பாரா, இல்ல திமுக 2.0 இருக்குமா, இல்ல நிஜமாகவே இது தமிழகத்தை வெற்றி பாதையில், நான் தமிழக வெற்றி கழகம் இல்ல, வெற்றி பாதையில போகணும்னா இந்த லீக்கேஜஸ் தடுக்கணும். கசிவுன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்குன்னு கூட சொன்னாங்க. அந்த கசிவு என்னை பொறுத்தவரை வருடத்திற்கு இந்த 2 துறையில மாத்திரம் 75,000 இருந்து 1 லட்சம் கோடி வெறும் டாஸ்மாக் மற்றும் கனிம வளத்துறை. அதை கண்ட்ரோல் பண்ணினால் கடனை குறைக்கலாம், இல்லைன்னால் தமிழகம் அதல பாதாளத்திற்கு போகும். அதற்கு மாற்று பட்ஜெட்ல தெரியல, வருங்காலம் தான் சொல்லும்.